இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சொந்தங்களே, மீண்டும் ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களை இந்த காணொலியில் சந்திப்பதற்கு. இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 17 24 முடிய. பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விளக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பனவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேர் பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பனவற்றை காண விரும்புகின்றனர், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ அவர்களுக்குத்தான் கடவுள் வெளிப்படுத்த விரும்புகிற செயல்கள் வெளிப்படும் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே கடவுளை மதிப்போரை, கடவுளை ஏற்றுக்கொள்வோரை நாமும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களைப் போல வாழ முயற்சிப்போம். இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும். உங்கள் வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கட்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.